ஜூலியக்கா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன். என்னை என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் வீடியோ மட்டும்தான் போடுவீங்கள்ல, டைரெக்டாக பேசவே மாட்டீங்கள்ல, அதான்க்கா நானும் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஜயோட ரசிகர்கள். அதாவது கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வேலூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விஜய் ஒரு குட்டி ஸ்டோரியை சொல்லியிருந்தாரு. அந்த குட்டி ஸ்டோரிக்கு கண்டனம் தெரிவித்து விமர்சிக்கக்கூடிய வகையில் பிக் பாஸ் ஜூலி வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோல ஜூலி என்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? விஜயனா, நீங்க போற போக்கில் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு போயிட்டீங்க, அதை கேட்ட உங்க ஆர்வக்கோளாறு ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க? ஜல்லிக்கட்டு காலைக்கு புல்லுக்கட்டு கொடுக்குறேன்னு போயிட்டு ஏதாவது ஏடாகுடமா ஆகிற போகுது, 50 இருக்குது 500 மாறிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சிச்சு ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இவங்க இப்படி வீடியோ வெளியிட்டா விஜயோட ரசிகர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க போட்ட வீடியோவுக்கு கீழேயே பக்கம் பக்கமா அவங்கள திட்டி தித்தாங்க. அதாவது பிக் பாஸ் ஜூலிக்கு வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டுடுச்சு, இவங்க ட்ரெண்டிங்கா ஆகிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, ஜூலிக்கு இப்போ மார்க்கெட்டே கிடையாதுப்பா, அதனால விஜய் பத்தி பேசினா ஏதாவது பண்ணிடுவாங்க, அதோட ட்ரெண்டிங்ல வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஏற்கனவே ஜல்லிக்கட்டுக்கு குரல் கொடுத்து தான் ட்ரெண்டிங்ல வந்தாங்க, இப்போ விஜய் பத்தி பேசி மறுபடியும் ட்ரெண்டிங்ல வரலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திட்டி தீர்த்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர்ட்டு அமௌண்ட் வாங்கிட்டு தான் ஜூலி இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப ஜூலி மறுபடியுமே பொங்கி எழுந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, விஜயோட ரசிகர்கள் என்ன திட்டாங்க, என்ன மட்டும் திட்டலங்க, எனக்கு தெரிஞ்சவங்களையும் திட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ 2வது ஒரு வீடியோ விட்டாங்களே, அதுல விஜயை மாதிரி இமிடேட் பண்ணி பேசியிருக்காங்க. விஜய் ஒரு டைம் வந்துட்டு கரூர் சம்பவம் தொடர்பா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அந்த வீடியோ மாதிரியே இப்போ மறுபடியுமே இவங்க ஒரு வீடியோ விட்டுருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லாட்டா ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சினிமா டைலாக்கா அழகா பேசியிருக்காங்க. இப்போ மட்டும் என்ன சும்மா விட்டுருவாங்களா? ஏற்கனவே வறுத்தெடுத்தாங்க ஜூலிய, இப்போ மறுபடியும் ஒரு கண்டென்ட் தானா வந்து ஆடு தலை கொடுக்குதுடா, வெட்டுன்னு சொல்லுதுடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட ரசிகர்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க. இப்போ மறுபடியுமே திட்டி தீத்துட்டு வராங்க, ஜூலிக்கு வேற வேலையே இல்லை, இது பப்ளிசிட்டிக்காக ஏதாவது பண்ணிட்டு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல ஜூலி 2வது வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜயோட ரசிகர்களுக்கு வந்து நான் சொன்ன கருத்து பிடிக்காம அவங்க வந்துட்டு தேவையில்லாம திட்டி தீத்து போடுறாங்க, கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க, ரொம்பவே மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன திட்டுறது மட்டும் இல்லாம என்ன சார்ந்தவங்களையும் திட்டி போடுறாங்க, அதனாலதான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், என்னோட கருத்துல இருந்து நான் பின்வாங்கவும் மாட்டேன், அந்த வீடியோவை டெலிட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் இந்த டைலாக்கையும் பேசியிருக்காங்க. விஜயனா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆஃபீஸில் இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்களே, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் பனையூருக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்த விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே கொந்தளிச்சிருக்காங்க. எப்படி நீ வந்து விஜயை குறை சொல்லலாம், உனக்கு என்ன தகுதி இருக்கு விஜயை பத்தி பேசுறதுக்கு, அதுவும் விஜய் மாதிரி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கீழே திட்டி போடுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜூலிக்கு வந்து இப்போ வந்து எந்த ஒரு வாய்ப்புகளுமே இல்லை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜூலி போன டைம்லயே அவங்க மேல இருந்த மதிப்பும் மரியாதையும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அவ்வளவு போராடின வீர தமிழச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியை வந்து எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுதான்ப்பா இவங்களோட உண்மையான முகம் அப்படின்ற மாதிரி அவங்க கேவலமா நடந்துக்கிட்டாங்க. சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்லி ஒரு சில பேர் கூட சேர்ந்து ரொம்பவே தேவையில்லாத விஷயங்களை பண்ணதுனால ஜூலிக்கு வந்து எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்துட்டு நெகட்டிவை வந்து சம்பாதிச்சுட்டாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அப்புறமா கூட அவங்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயம் கிடையாது அவங்க மேல. இப்படி இருக்கும்போது ஒரு சில படங்கள்லையுமே நடிச்சாங்க, அதுக்கப்புறம் எங்க ஆளே காணாம போயிட்டாங்க. இப்போ ரீசெண்டா தான் திருமணம் நடந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஆள் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அப்படிங்கிறது தெரியாமலே இருந்துச்சு. இப்போதான் புதுசா திருப்பி விஜயை வந்து கையில் எடுத்திருக்காங்க ஜூலி. அதாவது விஜயை பத்தி விமர்சனம் பண்ணி பேசினா ட்ரெண்டிங்ல வரலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஜூலி வந்து இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அவரோட ரசிகர்கள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து ஜல்லிக்கட்டுக்காக போராடி அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை வந்து நாங்க வாங்கி கொடுத்துருக்கோம், உங்களோட ரசிகர்கள் ஏதாவது பண்ணி திருப்பி ஜல்லிக்கட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு போராடுறதுக்கு வந்து திராணியே இல்லை அப்படின்ற மாதிரி ஜூலி பேசியிருக்காங்க. இதனால இவங்க மட்டும்தான் போராடி வாங்கி தந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வந்து பப்ளிசிட்டிக்காக தான் இப்படி தேவையில்லாம பேசுது, அதாவது ட்ரெண்டிங்ல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு விஷயம் பார்க்கும்போது வந்துட்டு ஜூலி வந்து என்ன ரொம்ப மோசமா திட்டி போட்டிருக்காங்க.
அது இல்லாமல் ஒரு பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பே இல்லாத மாதிரி வந்து அந்த வீடியோவில் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. இது ரொம்பவே வைரலாக மாறி இருக்கு. ஏற்கனவே விஜய் பேசின அந்த வீடியோக்கு திருப்பி இவங்க பேசியிருந்தாங்க, அது ரொம்பவே வைரலாச்சு. இப்போ மறுபடியுமே ஜூலி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க, அது வந்து பரபரப்பா மாறி இருக்கு. இந்த வீடியோக்கு கீழேயுமே வந்துட்டு விஜயோட ஃபேன்ஸா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும் நிறைய திட்டிட்டு வராங்க. இன்னொன்று விஷயம், அந்த வீடியோல வந்து ஜூலி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. விஜயோட ரசிகர்கள் அப்படின்னு சொன்னபோது, ஆமா அவங்க ரசிகர்கள் தான், அவங்களுக்கு தான் அரசியல் புரிதலே கிடையாது, மைனரா இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. இவங்க வந்து இதை சொன்னதுனால விஜய்க்கோட ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கு அப்படிங்கிறது நீங்க வெளியிடக்கூடிய வீடியோ வச்சு தெரியுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நீங்க ஜூலியோட வீடியோ பாத்தீங்களா? அவங்க பேசுனது சரியா தப்பா? அது மட்டும் இல்லாம அவங்க பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம் அவங்க ரசிகர்கள் மட்டும்தான், ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க வந்து எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை வந்து கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்ல இருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்ன மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள்.